பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை நான் வந்து சந்தித்தேன். ஸோ மெயினாக அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து தேவை சேஃப்டியும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் அதையெல்லாம் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதை வந்து திரும்ப ரீஅஷூரன்ஸ்க்காக நான் வந்தேன். அந்த பெண்ணிடம் ரொம்ப நேரம் பேசிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கு அந்த 3 பேரையும் வந்து இன்றைக்கு நம்முடைய காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர்லாம் ஆல்ரெடி போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நேற்று நள்ளிரவு தான் அவங்க வந்து 11 மணிக்கு மேலே அவங்கள வந்து கைது செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து முடிஞ்சிருக்குது. கண்டிப்பாக ஷாக்கில் இருப்பாங்கல்ல, என்ன மனநிலை ஷாக்கில் இருப்பாங்க. அதற்கான கவுன்சிலிங் நான் வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்படும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது ஒரு கொடூர செயல் தான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப என்ன இப்படி மாதிரி இருக்காங்க ஆட்கள்ன்றது வந்து கேட்கும்போது அதிர்ச்சியாக தான். முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க 1 மாதத்துக்குள்ளே வந்து இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தா இந்த மாதிரி தண்டனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வரும். ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம பனிஷ்மெண்ட்லாம் இப்போ வந்து உடனடியாக வழங்கப்படுகிறது. அதே மாதிரி கண்டிப்பாக கடுமையான தண்டனை இந்த கேஸுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும். கண்டிப்பாக தண்டனை இப்போ கூட ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இம்ப்ரிசன்மெண்ட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்க சொல்லி யோசிப்பாங்கல்ல, வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே தானே போயிடும். ஸோ அதனால் தண்டனை வந்து கடும் தண்டனை இருந்தால் கண்டிப்பாக குற்றங்கள் குறையும்.